ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். உன்னோட நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ நம்மளோட நண்பர்கள் ஒரு ஸ்மார்ட் பீப்புளாக, முன்னேற்றத்தை நோக்கி போகிறவங்களா, ஒரு பாசிட்டிவ் பீப்புளாக இருக்கும் பொழுது நம்மளுக்கும் அந்த ஆட்டிடியூட் இயல்பாகவே வந்துடும். ஸோ ஒரு ஸ்மார்ட் பர்சனை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஸ்மார்ட் பர்சன் பெரிய சயின்டிஸ்டாக இருப்பார், சோஷியல் லீடராக இருப்பார், ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பார், இல்லை ஒரு பெரிய ரேடிக்கல் திங்கராக இருப்பார், அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களில் ஒரு எமோஷ்னலி ஸ்மார்ட் பர்சனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும் பொழுது நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்மார்ட் பர்சன் கிட்ட இந்த 5 குணங்கள் கண்டிப்பாக இருக்கும். நம்பர் 1, எல்லா ஸ்மார்ட் பீப்புளுமே அவங்களுடைய உணர்வுகளுடைய பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு கோவத்தை கொடுக்குது, எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஆன்சைட்டியை கொடுக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். தங்களுடைய உணர்வுகளை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு புரிதல் வச்சுருக்கிறது மூலமாக தேவையில்லாத விஷயங்களை பண்ணி அவங்களும் சிக்கலில் மாட்டிக்கிட்டு அப்புறம் அந்த சிக்கலுக்கு மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த விஷியஸ் சைக்கிள், அந்த பேட்டர்னுக்குள்ளே போய் சிக்க மாட்டாங்க. ஸோ யாருக்கு தன்னுடைய உணர்வுகளை பற்றி நல்ல புரிதல் இருக்கோ அவங்க ஒரு ஸ்மார்ட் பர்சன். அவங்க தான் தன்னையும் காமாக வச்சுக்கிட்டு தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் காமாக வச்சுப்பாங்க. நம்பர் 2, ஸ்மார்ட் பீப்புள் எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் விதவிதமான பர்சனாலிட்டியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மனிதர்களோட இன்ட்ராக்ட் பண்ண கற்றுப்பாங்க. ஸோ இது ஒரு கற்றுக்கக்கூடிய, இட்ஸ் அ லேர்னபிள் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு புரிதல் முதல்ல அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரவுண்டட் பை இடியட்ஸ் அப்படின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் எழுதின புக்கு. அந்த புக்கோட சம்மரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிங்க, அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களோட பர்சனாலிட்டியை எப்படி அசஸ் பண்ணுறது, அந்தந்த பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட எப்படி பேசி பழகிறது அப்படிங்கிறது. ஏங்க மனிதர்களோட பேசி பழகிறது அவ்வளோ முக்கியமா அப்படின்னா, ஆமாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மனிதனுடைய ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வெல் ஹி மெயின்டைன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். நீங்கள் ஒரு டாக்டர்ஸ் கிட்டேயும் நர்சஸ் கிட்டேயும் கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் அந்த இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்பொழுதுமே ஐயோ அந்த ப்ரமோஷனை நான் அடையாமல் விட்டுட்டேனே, இந்த ஜுவல்லரியை வாங்காமல் விட்டுட்டேனே, இந்த காரை வாங்காமல் விட்டுட்டேனே அப்படின்லாம் நினச்சி கவலைப்படுறதே இல்லை. ஐஃபோன் வச்சுக்காமல் விட்டேனே அப்படிலாம் நினச்சி கவலைப்படுறதில்ல. ஐயோ நான் என்னுடைய ஃபேமிலியோட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டுட்டேனே, இந்த மாதிரியெல்லாம் உறவுகளை பேணாமல் விட்டுட்டேனே, என் சொந்தக்காரங்களோடலாம் நான் நிறையா சண்டை போட்டுட்டேனே, என் குழந்தையோட நான் பேசாமல் இருந்துட்டேனே அப்படின்லாம் நினச்சி தான் கவலைப்படுறாங்க. ஸோ உறவுகளை பேணுதல் அப்படிங்கிறது உங்களோட எமோஷ்னல் ஸ்மார்ட்னஸ்க்காக மட்டும் இல்லை, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தமும் கூட. ஸோ உங்கள் கூட இருக்கிற மனிதர்களில் யார் உறவுகளை எல்லாம் சுமூகமாக பேணுறாங்களோ அவங்க ஒரு ஸ்மார்ட் பர்சன். பி ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம் அண்ட் ஃபாலோ தெம். 3வது, ஒரு ஸ்மார்ட் பர்சன் ஃபீட்பேக்கை எடுத்துக்க தயாராக இருப்பார். அதாவது எல்லாரும் மனுஷங்களும் தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணாத மனுஷங்களே உலகத்தில் கிடையாது. ஸோ நான் தப்பே பண்ணதில்லை, நான் ரொம்ப ரொம்ப புனிதமானவன், ரொம்ப ரொம்ப சுத்தமானவன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னால், ஐயோ இவர் பெரிய மகான் போல இருக்கே, கடவுளோட அவதாரம் போல இருக்கே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஃப்ராடு அப்படின்ற ஒரு உணர்ச்சியோடு தான் நம்ம அவங்கள பார்க்கணும். எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் ஸ்மார்ட் பர்சனுங்கிறவங்க, ஆமாம் நானும் தப்பு பண்ணுவேன், என்கிட்ட இந்த தப்பு இருக்குது, இதை நான் திருத்திக்கிறேன், இவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த லேர்னர் மைண்ட் செட்டில் எப்பவும் இருப்பாங்க. புதிய விஷயங்களை கற்றுப்பாங்க. தனக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் போது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தன்னை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியானவங்க ஒரு ஸ்மார்ட் பீப்புள். நம்பர் 4, அவங்க ஒரு அப்சர்வண்ட்டாக இருப்பாங்க. அதாவது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு இடத்துல போய் பேச போகிறாங்க அப்படின்னா, பேசும்பொழுது அந்த எதிராளியோட முகம் எப்படி மாறுது அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து தன்னுடைய கான்வர்சேஷனை அதுக்கேற்ற மாதிரி மோல்ட் பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க. நான் இதுதான் சொல்லுவேன், என் இஷ்டப்படி தான் நான் சொல்லுவேன், நான் நினைக்கிறத தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு எல்லாம் பேசுகிறவங்க ஒரு எமோஷ்னலி ஸ்மார்ட் பர்சன் கிடையாது. ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல யார் இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாறி ஒத்து போகிறவங்க, அந்த அப்சர்வன்ட் குணம் இருக்கிறவங்க
ஒரு ஸ்மார்ட் பர்சன். ஸோ 5வதும் முக்கியமானதுமான ஒரு குணம் என்னன்னா, இந்த ஸ்மார்ட் பீப்பிள் எப்பவுமே எனக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு யாருமே இல்ல, எனக்கு கைட் பண்றதுக்கு யாருமே இல்ல, என் வாழ்க்கையில ஒருத்தர் இல்ல அப்படின்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஜெனரிக் அட்வைஸ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது லைப்ரரி இருக்கு. எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்கு. யார் வேணா போய் எடுத்து படிச்சு நாலேட்ஜ வளர்த்துக்கலாம். ஸோ இந்த மாரி வீடியோஸ் இருக்கு, பாட்காஸ்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஜெனரிக் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து தனக்கு தேவையான அட்வைஸையும், நாலேட்ஜையும் எடுத்துக்கக்கூடிய திறம் படைத்தவர்களா இருப்பாங்க. ஸோ இந்த 5 குணங்களும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள்ல யார்கிட்ட இருக்கோ, அவங்க தான் ஒரு ஸ்மார்ட் பெர்சன். அவங்களோட நீங்க ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இந்த 5 குணங்களையும் நீங்களே வளர்த்துக்கிறதன் மூலமாக நீங்களும் ஒரு ஸ்மார்ட் பெர்சனா ஆயிக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இஃப் யூ லைக் த வீடியோ, ஷேர் இட் வித் அதர்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.